நம்பர் 15 என் வாழ்க்கையில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நம்பராக அது வந்து மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன். என்னென்னா ஆகஸ்ட் 15 1947 நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச நாள் அது 15. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஆகஸ்ட் 15 2000 சம்திங் ஏதோ ஆகஸ்ட் 15 வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் நான் வந்து பாடி பில்டிங்கில் ப்ளேஸ் பண்ண நாள் இது. அதுக்கப்புறம் 2015 எனக்கு கல்யாணம் ஆன வருஷம் 15, சரிங்களா. அதன் பிறகு பார்த்திங்கன்னா என் பையனோட பிறந்த தேதி பார்த்திங்கன்னா 15 ஜனவரி 15. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா 12th படிக்கும்போது மேக்ஸில் நான் எடுத்த மொத்த மார்க்கு 15 தான். இன்னைய வரைக்கும் வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது, எப்படி அந்த 15 வந்ததுன்னு சொல்லிட்டு தெரில. 10th வரைக்கும் நல்லா படித்தேன்னு வச்சுங்க. 10th வந்து நல்ல மார்க் தான் மேக்ஸில். ஏன்னா அப்போ வந்து நமக்கு வந்து ஜாமெட்ரி இருக்கும், கிராஃப் இருக்கும், அதுவே வந்து ஒரு 20 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் 1 வேர்டு 15 அது இது பாஸ் பண்ணிடலாம்னு வச்சுங்களேன். ஆனால் 12th அது இருக்காது, ஜாமெட்ரி இருக்காது, கிராஃப் இருக்காது, செம டஃபாக இருக்கும்னு வச்சுங்களேன். நம்மளால் என்ன முடியுமோ அவள் தானே வரும், என்ன பண்ணுறது, ஃபெயில் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன். ஒரு வேலை நான் பாஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன், அடுத்தது காலேஜ் படிச்சிருப்பேன், ஏதோ ஒரு நல்ல கம்பெனிக்கு வேலை போயிருப்பேன். அப்புறம் உங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துருப்பேனான்றது எனக்கு வந்து ஒரு டவுட்டான ஒன்று தான் வச்சுங்களேன். ஒரு வேளை இதெல்லாம் வந்து கால்குலேஷன் பண்ணி தான் கடவுள் வந்து என்னை வந்து ஃபெயில் ஆக்கி உங்களுக்கு வந்து தனிக்கான் கொடுக்க வச்சுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, இப்படி ஏதாவது சொல்லி வந்து மனசை தேர்த்திக்க வேண்டியதான்.